Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு chicken quesadilla எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம quesadillaவுக்கு chicken சீசனிங் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு taco சீசனிங் எடுத்து வச்சிருக்கேன். நீ எந்த கறி மசாலா நம்ம இந்தியன் கறி மசாலா எது வேணா அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதோட சால்ட்டையும் போட்டு நல்லா ரெண்டு சைடும் கோட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் ஒரு அயர்ன் ஸ்கில்லட்டில் 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆலிவ் ஆயில் ரொம்ப கொதிக்க வேணாம், லைட்டாக ஹீட் ஆனோடனே நம்ம சீசனிங் பண்ணி வச்சுருக்க சிக்கனை டைரெக்டாக அதில் போட்டுருங்க. இதுக்கு வந்து போன்லெஸ் சிக்கன் தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து தை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து தை இல்லை பிரஸ்ட்டு எது வேணால் கிடைக்குதோ சிக்கனில் எலும்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம இது ஸ்டவ் டாப்பில் க்ரில் பண்ணுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு உடனே திருப்பாதீங்க. ஃபஸ்ட்டு கீழே லேயர் வந்து நல்ல ஒரு டார்க் கலர் வந்ததுக்கு அப்புறமா அதர் சைடு வந்து திருப்பி போடுங்க. இல்லாட்டி நம்ம ஸ்கில்லட்டில் கீழே ஒட்ட ஆரம்பிச்சிடும். சப்போஸ் அயர்ன் ஸ்கில்லட் இல்லை அப்படின்னா ஏதாவது ஹார்டாக எந்த பாத்திரம் வச்சுருக்கீங்களோ அந்த பாத்திரத்தில் வைக்கலாம். இல்லை நான்ஸ்டிக் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட பண்ணலாம். இந்த மாதிரி நல்ல டார்க் கோல்டன் ப்ரௌனில் உள்ள சிக்கன் வெந்திருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இது சிக்கன் வெந்துருச்சா அப்படிங்கிறத லைட்டாக நீங்கள் கட் பண்ணி பார்த்தா தெரியும். மேலே வந்து ஒரு மாதிரி கிறிஸ்பி கோட்டிங்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜூஸியாகவும் நல்லா வெந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் சிக்கனை எடுத்துடலாம். நல்லா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சிக்கன் வெந்ததுக்கப்புறமா ஸ்கில்லட்லேருந்து எடுத்துருங்க. இப்போ அதே நம்ம பேன்லேயே என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனு கேப்சிகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது எப்படி எந்த அளவுக்கு வதக்கணும் அப்படின்னா ஆனியன் வந்து நல்லா கேரமலைஸ்ட் அப்படின்னா நல்லா கோல்டன் கலரில் கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அப்போ வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து கேப்சிகம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்க பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜில் கூட எடுத்துடலாம். பட் இந்த மாதிரி ஃபுல்லாக வதக்கி எடுக்கிறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அது வதங்குறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம ஏன் அதே பேனில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து வேஸ்ட் ஆகாது, சிக்கனோட ஃப்ளேவரு. ஸோ அதிலே மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ கோல்டன் கலரில் இருக்கப்போ எடுத்துடுங்க. அந்த சிக்கனையும் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டாட்டிலாஸ்குள்ளே வைக்கிறப்ப சின்ன பீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ அதே பேன்லேயே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சமாக பட்டர் வந்து தடவிக்கலாம். தோசைக்கல் இருந்தால் தோசைக்கல்லில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம டாட்டிலாஸ் இருக்கு இல்லையா, டாட்டிலாஸ் இல்லாட்டி சப்பாத்தி எதுவாக இருந்தாலும் அதில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து எனி சீஸ் உங்களுக்கு எந்த சீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குதோ எந்த சீஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த சீஸை வந்து கீழே ஒரு லேயர் வச்சிடலாம். அப்புறம் இந்த கேப்சிகம் ஆனியன்லாம் வதக்கி வச்சுருக்கோம்ல அது கொஞ்சமாக வச்சுக்கலாம். அது மேலே நம்ம சிக்கனையும் சேர்த்து கொஞ்சமாக வச்சிடலாம். வச்சுட்டு இன்னொரு லேயர் வந்து சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சீஸ் நிறையா பிடிக்கும் அப்படின்னா நிறையா வச்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே இன்னொரு டாட்டிலாஸையும் வச்சுட்டு கீழே ஒரு லேயர் அந்த சீஸ் மெல்ட் ஆகி அந்த கோல்டன் கலரில் ஆகணும். கீழே இருக்க சப்பாத்தி இல்லை டாட்டிலாஸு அது கீழேயும் நல்லா கலராகி உள்ள சீஸ் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம சிக்கன் quesadilla ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கெச்சப்போ சப்போஸ் ஹாட் சாஸ் வச்சு கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.